ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்தியாவும் கார்த்தியா வீட்டுக்காரரும் சேரன் வீட்டில் விருந்து சாப்பிட்டு நல்லபடியாக ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க, ஏங்க வீட்டுக்கு சொல்ல போனவள போயிட்டு வான்னு சொல்லாமல் விருந்து வைக்கிறேன்னு சொல்லி மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வந்து விருந்து வச்சுருக்காங்க. இந்த விருந்து வச்சுட்டா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலாம்னா அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க போல. இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம போய் உண்டு இல்லேன்னு பண்ணிடணுங்க. இப்போ ஒரு சண்டையை போட்டோம்னா இதோடு அவங்க பயந்துக்கிட்டு இனிமேல் எந்த சகவாசமும் நம்மகிட்ட வச்சுக்கிற மாட்டாங்க அப்படின்னு கஸ்தூரி தனசேரன்ட்ட சொல்ல, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே சொல்லிட்ட, வா அவங்கள போய் ஒரு மிரட்டிட்டு வருவோம் அப்படிங்கிறாப்புல. நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அவள் அண்ணனும் கஸ்தூரி அண்ணனும் வர்றாரு. வாங்க போகலாம் அப்படின்ட்டு 3 பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வர்றாங்க. சேரன் வீட்டுக்கு வந்ததும் கஸ்தூரி கூப்பிட்றாங்க, யார் வீட்டில் வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. சேரன் நிலா எல்லாருமே, சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே வெளியே வர்றாங்க. அப்போ சேரனை பார்த்து கஸ்தூரி சொல்கிறாங்க, ஏப்பா நல்லபடியாக நீ அனுப்பிச்சி விட்ட, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஏதோ அவள் சொல்ல வந்தானா நல்லபடியாக போயிட்டு வான்னு சொல்லாமல் நீ விருந்து வைக்கிறேன்னு எதுக்கு சொன்ன? இப்போ விருந்தை சாப்பிட்டு இதோட எங்களோட ஒன்று சேரலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கஸ்தூரி. அதுக்கு நடேசனை பக்கத்தில் இருந்துட்டு சொல்கிறாரு, என்னது உன் குடும்பத்தோட ஒன்று சேரவா? ஆமாம், இவள் ராஜ பரம்பரை குடும்பம், இவளோட ஒன்று சேரதுக்கு தெரியுறாங்க. ஏண்டி இங்கே தேவையில்லாமல் கத்துறதுக்கு அங்கேயே உன் மகளை வரவிடாமல் பண்ணியிருக்க முடியாதானே? யார் இங்கே வர சொன்னா? என் மையன் உன் மகளை கூப்பிட்டானா விருந்து வைக்க போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு? உன் மக தானே இங்கே அவனை பார்க்க வந்தா. அவள் பார்த்துட்டு போகாமல் நான் என் புருஷனையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லவும், என் பையன் சரி விருந்து வைக்கலாம், புது பொண்ணு மாப்பிள்ளை வர்றாங்க, அவங்கள வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுன்னு அவன் விருந்து வைக்கணும்னு நினச்சேன். அவன் பண்ண தப்புத்தேன். நான் ஏற்கனவே எல்லாரும் வீட்டில் அவனோட போராடி சண்டை போட்டான். அவன் கேட்கல, அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். நான் சொன்னேன், அவள் சும்மா இருக்க மாட்டாடா, எந்த சண்டையை இழுப்போம் அப்படின்ட்டு இருக்கா, இந்த விஷயத்தை வச்சு ஒரு சண்டையை போடுவாங்க குடும்பத்தோடு பாரு அப்படின்னு சொன்னேன். அது மாதிரியே இந்த வந்துட்டியா மூக்கு வேர்த்து அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கத்த, நான் நல்ல மனசோட தான் நான் விருந்து வச்சு அவங்கள அனுப்புனேன். நான் உங்கள் குடும்பத்தோட ஒன்று சேரணுன்ற ஐடியாவிலலாம் நான் கிடையாது. நான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சு நல்லபடியாக போகணும், இனிமேல் எப்போ பார்க்க போகிறோம் அந்த பிள்ளைய அப்படின்னு நினச்சி தான் நான் நம்ம சொந்தம்ன்றதுனால தான் நான் விருந்து வச்சேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை விட்டுருங்க. நாங்கள் இனிமேல் ஒன்று சேரணும் அப்படின்லாம் நான் நினச்சலாம் இதை பண்ணலை அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. அதுக்கு தனசேரன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எப்படி வச்சியோ அது எங்களுக்கு தெரியாது. இனிமேல் கார்த்தியா வரப்போவ இருந்தானா நீ மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடு. ஏன்னா வரப்போவ இருந்தானா அவள் உன்னைய மனசார விரும்பினது மாப்பிள்ளைக்கு தெரிய வந்துச்சுன்னு வையி, அவங்க குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்துடும். அப்புறம் அவள் அங்கே நிம்மதியாக வாழ மாட்டா. அதனால தான் நாங்கள் எச்சரிக்கை பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். இதோட விட்டுரு, இனிமேல் அவள் வந்தானா என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி அனுப்பு. அதை விட்டுவிட்டு இனிமேல் அவள் வந்துட்டாலே நான் விருந்து வச்சேனே அப்படின்ற வசனம்லாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் சோழன் வாயை திறக்கிறாரு. என்ன அன்னைக்கு என் அண்ணன் கையை பிடிச்சி கெஞ்சினதுனால தான் உன் மகளுக்கு இன்னொரு இடத்துல நீங்கள் நினச்ச இடத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்களா தான் எங்கள் அண்ணனை பார்க்க வந்தாங்க. எங்கள் அண்ணன் உங்கள் வீட்டுக்கு வெத்தலை பாக்கு வச்சு விருந்துக்கு வாங்கன்னு அழைக்கலை. அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க. ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாலேன்னு அவர் விருந்து வச்சார். இதில் என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு நீங்கள் இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லாரும் சண்டைக்கு வர்றீங்க? உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் கத்த. அதுக்கு நடேசன் அண்ணன் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கடா, இதாண்டா உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க நடக்கிற கதையே வேற. இதோட விட்டுருங்க. உங்கள் உறவே வேணாம்தே நாங்கள் பொண்ணை கொடுக்கவே நாங்கள் தயங்கினோம். அதுக்கப்புறமா மீறி அந்த பிள்ளைய வந்தாலும் நீங்கள் போக சொல்ல வேண்டியதானடா. எதுக்குடா நான் விருந்து வைக்கிறோமோ உங்களை யார்டா சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்கிறாப்புல. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப அதே பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இப்போ என்னங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் சண்டைக்கு வராரு. அப்போ கஸ்தூரி சேரனை பார்த்து சொல்கிறாங்க, சேரா உன்னைய மனசார என் மக விரும்பினான். அந்த விஷயத்தை நாங்கள் மறைச்சி தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இவன் வரப்போக இருந்தானா ஏதாவது ஒரு விஷயத்தில் வாய் விட்டு தெரிஞ்சு போச்சுன்னா அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? அவளும் உன்னைய மறந்தா தானே அந்த மாப்பிள்ளையோட அவள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால சேரா நீந்தேன் உன் கையில் தான் இனிமேல் இருக்குது. என் மகளே வந்தாலும் இனிமேல் நீ வீட்டுக்கு வராதப்பான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாருடி, நாங்கள் சொல்லணும்னு என்னடி அவசியம்? பொண்ணை பற்றவ நீ பொண்ணை போக விடாமல் அடக்கி உடக்கி வைடி. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் இங்கே அனுப்பி விட்டுட்டு எங்களை வர வேணாம் வைக்க வேணாம்னு சொல்கிறதுக்கு நீ யாருடி
அப்படின்னு சொல்லி இவர் கோபமாக பேசுகிறாரு. இவர் மரியாதையாக பேசு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிறாங்க கஸ்தூரி. என்னடி உனக்கு மரியாதை? பொண்ணுக்காக கை காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடிட்டு போனேன், அதனால தான் நீ நினச்ச மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்க. அவன் பெருந்தன்மையாக உன்னை விட்டு கொடுத்து உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன் அவன் மகளுக்கு. அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு போ. இங்கே தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருந்தா அவ்வளோதான், நடக்கிற கதையே வேற அப்படிங்கிறாரு நடேசன். இங்கே கார்த்தியா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கையில் அப்போ தான் அவங்க செல்லை மறந்து வச்சுட்டு வந்ததை பார்க்குறாங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க, செல்லை சேரன் மாமா வீட்டில் நம்ம விருந்துக்கு போயிருந்தோம்ல, அங்கே நான் மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேங்க அப்படிங்கிறாப்புல. அப்படியா, சரி போய் நான் எடுத்துகிட்டு வருவான் வா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஸ்வினுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் வீட்டுக்கு வரல, நாங்கள் இந்த ஓரமாக கார்லேயே வெயிட் பண்ணுறோம், நீங்கள் போய் ஃபோனை எடுத்துக்கிட்டு காருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. சரிங்கம்மா நீங்கள் உள்ள 2 பேருமே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கார்த்தியாவை கூட்டிக்கிட்டு சேரன் வீட்டுக்கு வர்றாங்க. சேரன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கையில இங்கே பார்த்தா கார்த்தியா குடும்பமே சேரன் குடும்பத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கார்த்தியா வேகமாக ஓடியாந்து தடுக்க வர்றாங்க. அப்போ வேகமாக அஸ்வின் கார்த்தியா கையை பிடிச்சி, இருங்க ஒரு நிமிஷம், அவங்க எதுக்காக இவங்களோட சண்டை போடுறாங்கன்னு நானும் அதை கேட்டுக்கிறணும், அப்போ தான் இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு நான் தெரிய வரும், அதனால் நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்போம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் கொஞ்சம் கார்த்தியாவுக்கே ஷாக்காகுது. ஏன்னா அம்மா வாய் சும்மா இருக்காது, ஏதாவது சொல்லி உண்மையை உடைச்சிருமோ, இவருக்கு உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. இவங்க பயந்த மாதிரியே அவங்க எல்லா விஷயத்தையுமே புட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சேரனை கார்த்தியா விரும்பின விஷயத்தெல்லாம் அதில் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை அவர் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அஸ்வின் கார்த்தியாவை பார்த்து கேட்குறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா கார்த்தியா அப்படிங்கிறாங்க. அவங்க மென்று முழுங்கி அழுகையே அந்த வார்த்தையை கேட்கல அழுக ஆரம்பிச்சுறாங்க. சரி வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வீட்டுக்கு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றாங்க. கார்த்தியாவையும் அஸ்வினையும் பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இவங்க சண்டை போட்டு உங்களோட பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், பயப்படாதீங்க, என்னை தப்பாகவும் எடுக்காதீங்க, மனசு பூரா உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க அதெல்லாம் இல்லை, இவங்க பேசுனதெல்லாம் வச்சு நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. இல்லைங்க, நல்ல வேலை இதை கேட்குறதுக்காகத்தான் ஃபோனை உங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா போல், ஏன்னா இந்த ஃபோனை எடுக்கத்தான் நாங்கள் இப்போ வந்தோம், கார்த்தியா விருந்துக்கு வரையில் ஃபோனை உங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க, அதை மறந்துட்டாங்க, இப்போ காரில் போய்கிட்டு இருக்கையில் யாவும் தான் எடுக்க வந்ததுனால இங்கே உள்ள நடந்த விஷயம் பூரா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லைன்னா எனக்கு தெரியாமையே போயிருக்கோம், தயவு செய்து என்னை தப்பாக எடுக்காதீங்க, ஏன்னா மனசில் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு என்னோட வாழ்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை, மனசு பூரா இவங்க உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நல்லபடியாக நான் எதையுமே உங்களை நான் தப்பாக எடுக்கலை, நீங்கள் நல்லபடியாக கார்த்தியாவுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படிங்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கஸ்தூரி வீட்லேயும் அப்படியே சாக்காயி 3 பேரும் நிற்கிறாங்க. இங்கே எல்லாருமே சாக்காயி தான் நிற்கிறாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க, இது நடைமுறைக்கு சாத்தியமாகாது, என்னதான் இருந்தாலும் நீங்கள் தாலி கட்டிட்டீங்க, தயவு செய்து நீங்கள் அவங்களோட சந்தோஷமாக இருங்க, கார்த்தியாவும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்ல வர்றாங்க. இல்லைங்க, ஏன் மனசாட்சி இடம் கொடுக்காது, நான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் நின்று கேள்விப்பட்டுட்டேன், நான் கார்த்தியா கூட என்கிட்ட சொல்லலை, நான் இங்கே வந்ததும் தான் இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் கேட்டுட்டேன், இதுக்கு மேலே கார்த்தியாவை நான் கூட்டிகிட்டு போக விரும்பலை, கார்த்தியாவும் சேரனும் ஒன்று சேர்றதை தான் நான் விரும்புகிறேன், எங்கள் அம்மா அப்பா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நான் உங்களை சொல்லி சமாதானம் படுத்திக்கிறேன், நீங்கள் நல்லபடியாக கார்த்தியாவை கண்கலங்காமல் வச்சுக்கோங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவையும் சேரனையும் கையை பிடிச்சி ஒன்று சேர்க்க போகிறாங்க. அப்போது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது கார்த்தியாவுக்கு, நான் கட்டின தாலி தானே நீங்கள் உங்களுக்கு கையை நீட்டுறதுக்கு சங்கடப்படுறீங்க, இப்போயே நீங்கள் தாலியை கழட்டி கொடுத்துட்டு அவரோட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி கேட்குறாரு அஸ்வின்.